எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிள் மெத்தடு வத்த குழம்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடமிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் அதுக்கு முன்னாடியே தாளித்து கொட்டிட்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது புளி தண்ணியில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாங்காய் வத்தல் சம்மரில் போடுறோம் இல்லையா, உப்பு மாங்காய், அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு இருக்கும் அதில். இந்த மாங்காய் வத்தல் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு கொதித்த உடனே அந்த காய் வெந்ததுக்கப்புறம் இதை சேர்க்க போகிறோம். குழம்பு கொதிச்செடுத்து இப்போ நம்ம வந்து இந்த மாங்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப டேஸ்டியானது. முன்னாடியே நம்ம தாளிச்சிட்டோம், அதனால் இன்னும் ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே அணைச்சிட வேண்டிதான். நல்லெண்ணெய் விட்டுன்னு சாதம் சூடாக போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இதிலே பருப்பு சேர்த்தா சாம்பார் ஆகிடும், அவ்வளோதான். பூண்டு போட மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.